மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பிரவீன், இதிலிருந்து போலீசாருக்கும் அங்கு பொதுமக்களுக்கே தள்ளுமுள்ளி ஏற்படும் ஒரு அபாய நிலை தான் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அமைந்துள்ள முள்ளிக்குளம் கிராமத்தில் சோழவந்தானிலிருந்து பேரணி செல்லும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என தனிநபர் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆக்கிரமிப்பு அகற்றுமாறு ஏற்கனவே உத்தரவை பிறப்பித்ததை அடுத்து வருவாய்த்துறை சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரவீன், இந்த உத்தரவில் அந்த நெடுஞ்சாலைத்துறையில் சாலையில் அமைக்கப்படுவதால் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு வருவாய்த்துறை மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் அளவீடு செய்த நெடுஞ்சாலைத்துறையினர் 128 வீடுகளில் உள்ள குடியிருப்பு வாசிகளை 15 நாட்களுக்குள் காலி செய்து அந்த இடத்தை ஒப்படைக்குமாறு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கியுள்ள நிலையில் அவர் அந்த இடத்தை காலி செய்யாத மறுக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் தற்போது காலை மூலம் சட்ட ஒழுங்கு அதாவது காவல்துறை மூலம் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மூலம் அது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 128 குடும்பங்கள் அங்கு வசிக்கும் நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நிலை தற்போது நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த முள்ளிக்குளம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் நெடுஞ்சாலைத்துறையினர் 4 JCB எந்திரங்கள் மூலம் தற்போது அங்குள்ள ஆக்கிரமிப்பு சோழவந்தான் அந்த பேரணி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறது. இதில் சுமார் 120க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகள், பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு தற்போது எங்கு வசிக்க அடுத்து காலி செய்து தங்கள் குடியிருப்புகளை மாற்ற வேண்டும் ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில் தற்போது அங்கு போலீசாருக்கும் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் வீட்டின் உரிமையாளர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெருந்த பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. பிரவீன்.